ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து டென்மார்க் வந்து எப்படி ஜாப் ட்ரை பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டென்மார்க் மட்டும் கிடையாது, யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் வந்து 1 minute வீடியோ வந்து கேட்குறாங்க. அந்த 1 minute வீடியோவில் வந்து உங்களை பற்றி வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நிறையா ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து உங்கள் சிவி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. சிவியோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபோட்டோ வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஃபோட்டோ வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களோட ரெஸ்யூமோட லென்த் வந்து 2 pages வந்து தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. சிவி வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் சிவி வந்து எவ்வளோ ஷார்ட்டாக டு த பாயிண்ட் பர்ஃபெக்டாக இருக்கோ உங்களோட சிவி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் லெட்டர். கவர் லெட்டரில் வந்து மெயினாக வந்து நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஜாபோட கோட் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவர் லெட்டரில் வந்து நீங்கள் சிவியில் என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே எடுத்து திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க கவர் லெட்டரில். ஸோ கவர் லெட்டரில் வந்து நீங்கள் மெயினாக என்ன ஹைலைட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து அந்த எந்த கம்பெனி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து எழுதுங்க. எதனால் வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து என்ன வேல்யூ ஆட் பண்ணுவீங்க, ஸோ இதெல்லாம் வந்து கவர் லெட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை வந்து மெயினாக ஹைலைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹைக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டோ, இதெல்லாம் கூட வந்து நீங்கள் கவர் லெட்டரில் வந்து ஹைலைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், லிங்க்டின். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் ஜாப் மார்க்கெட்டில் வந்து அவங்க ரெஸ்யூமை போய் பார்க்குறத விட லிங்க்டனை தான் வந்து போய் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ லிங்க்டனில் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் லிங்க்டனில் வந்து ஆட் பண்ணாதீங்க, நல்ல ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சம்மரியில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அதில் ஹைலைட் பண்ணுற மாதிரி சம்மரியிலே போடுங்க. சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்கள். மெயினாக வந்து யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். மேக்ஸிமம் வந்து வாலண்டியர் ஒர்க் வந்து நீங்கள் பணம் வாங்காமல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வாலண்டியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 இல்லை 2 பண்ணிகிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாகவே வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஒர்க்கையும் தாண்டி நான் 2 வாலண்டியர் ஒர்க் பண்ணனால அது வந்து என்னோடய இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் வந்து நான் டெக்ஸ்ட்லேயும் போடுறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. மெயினான வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன் டென்மார்க், ஜாப் நெட், அதுக்கப்புறம் ஜாப் இண்டெக்ஸ், அப்புறம் தி hub.dk, அப்புறம் ஜாப் பேங்க். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான லிங்க்டனில் வந்து நிறைய ஜாப் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன வெப்சைட்ஸில் தி hub.dkன்னு வெப்சைட் சொன்னல, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் இல்லைனா ரிமோட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன ஜாப் பொசிஷனோ அதை சர்ச் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க உங்களோட இன்டர்வியூ கால்க்கு. அதே மாதிரி நீங்கள் டென்மார்க்கில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் கூட வராது. ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும். ஸோ நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்றதான் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் லிங்க்டனில் போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஹெச்ஆரோட இமெயிலோ இல்லைனா வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஹெச்ஆரை விட டைரெக்டாக யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்களோட இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த மெயில் வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ அப் இமெயில் வந்து கண்டிப்பாக எழுதணும். இதை மாதிரி நான் இந்த ஜாப் பொசிஷன் இன்கேஸ் அது கோட் நம்பர் இருந்ததுன்னா இந்த ஜாப் பொசிஷன் இந்த கோட் நம்பருக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு இமெயில் வந்து அனுப்புங்க. இப்போ யாரெல்லாம் இதை மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரிப்ளை அது பண்ணுவாங்க. நீங்கள் மெயில் அனுப்பிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ இல்லையோ நீங்கள் இமீடியட்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த பர்சன் வந்து யாருன்னு சொல்லிட்டு லிங்க்டனில் போய் சர்ச் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு நோட் மெசேஜ் அனுப்பி கனெக்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கனெக்ட் ஆன உடனே இம்மீடியட்டாக போயிட்டு எனக்கு வந்து ஜாப் வேணும் உங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த ஜாப் பொசிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு மெயிலும் அனுப்பியிருக்கேன், என்னோட ப்ரொஃபைல் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வர்றதுக்கான சான்ஸே இருக்குது. அதே மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஒரு வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 50 கம்பெனி வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த சேம் வீக் வந்து 50 கம்பெனிலேருந்தும் எனக்கு ரிஜெக்ஷன் வந்தது. இது வந்து ரொம்ப புதுசான விஷயம் கிடையாது, இது ரொம்ப காமனான விஷயம். உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே இமீடியட்டாக இன்டர்வியூ வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க, அதாவது ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் மினிமம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு. அதனால் டென்மார்க்கில் வந்து உங்களுக்கு ஜாப் வேணும்னா ஜஸ்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, நிறைய பொறுமை வேணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதனால் உங்கள் மைண்டில் வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து விடாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் மெயில் வரும்போது டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பேர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மேனேஜர் ஒரு டீம் லீட் வந்து ஒரு சைட் வந்து கோட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 4 லைன்ஸ் கோட் பண்ணால் அடுத்த 4 லைன்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணணும். அதான் பேர் ப்ரோக்ராமிங். ஸோ இது மாதிரி ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைன் ஜாப்னா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு உங்களை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா ஜாப் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது, உங்களோட ஆட்டிடியூட், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா ரவுண்ட்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து இன்டர்வியூவோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 months கூட இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிசல்ட் தெரிகிறதுக்கு வந்து 3 to 4 months கூட ஆகலாம். ஸோ ரவுண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸும் வந்து டிஃபர் ஆகலாம் ஒரு கம்பெனிக்கு பொறுத்த மாதிரி. ஸோ மெயினாக வந்து அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரோலில் வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெசிக்னேஷனில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை மாதிரி மீட்டிங்கில் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் தைரியமாக ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற ஒப்பீனியனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸும் வந்து நீங்கள் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஃபீல்டில் வந்து டென்மார்க்கில் வந்து நிறைய ஓப்பனிங் இருக்குன்னா க்ளவுட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டென்மார்க் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்க ஆளுங்க வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்காங்க, ஷார்ட்டேஜ் இருக்குது ரிசோர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் க்ளவுட் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் டென்மார்க் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குன்னு டவுட்டே கிடையாது. பட் டென்மார்க் பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்க்கான ஓப்பனிங்கான ரோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டேட்டா அனலிஸ்ட் வந்து ஓரளவுக்கு இருக்குது. நல்ல பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் அந்த ரோல் வந்து ஓப்பனிங் இருக்குது. அதுவும் வந்து என்ட்ரி லெவலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு தான் கேட்குறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நிறைய பேர் இதை வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க, என்ன கோர்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படித்தாங்கன்னு. இங்கே டென்மார்க்கில் வந்து ஒரு சில ஐடி டெக் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கு. ஸோ அதில் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஜாப் கிடச்சிது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்ட் வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த ஃபீல்டும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிசைனர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இது எல்லாமே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. நான் ஐடி ஃபீல்டில் இருக்க மேக்ஸிமம் ஜாப்ஸ்க்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டென்மார்க்கில் வந்து டேனிஷ் பேசுவாங்க, அது மாதிரி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் வந்து ஜாஸ்தி.
ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் ஜாப், இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஏதாவது ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். அப்படி இல்லைன்னா நான் ஐடி ஜாப்ஸில் வந்து என்ட்ரு ஆகிறது வந்து கஷ்டம்தான். ஸோ மெயினாக வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண மறந்துட்டேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கேரியரில் வந்து பிரேக் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்காக ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ரெஸ்யூமில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள், இல்லைனா இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வந்து டென்மார்க்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லி போட்டிருக்கீங்களோ பெருசாக வந்து செக் பண்ண மாட்டாங்க. பட் 100% உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் பொய்யா சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து அவங்க இன்டர்வியூலே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் பண்ணாதீங்க. அதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா டென்மார்க்கில் மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிலையும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஒரு கேரியரில் வந்து பிரேக் இருக்கிறதுன்றது ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் வந்து கொடுங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்தியாவிலேருந்து டென்மார்க் வந்து ஜாப் ட்ரை பண்ணோம். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் யூடியூபோட ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து என் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Bhuvana.